இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு இருக்கும். ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் அப்போ நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. ஸோ எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அந்த பொறுப்போடு செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றதை சொல்லக்கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம் நீங்க அதிருப்தியில் இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? நான் அதிருப்தியில ஆதங்கத்தில் இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு கிடையாது. ஏன்னா நம்ம நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங் வெரி கிளியர். நான் சுமூகமான உறவு அனைவரிடம் வைத்திருக்கின்றேன். பேசுவாங்க, பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசவில்லை. பாஜகவிடம் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறீங்களா சார்? இந்த காலக்கெடு நிர்ணயிக்கல, இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருக்கும் இந்த பொறுப்புகள்? நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்துருக்கு, 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளர்கள் நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. ஸோ எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அந்த பொறுப்போடு செய்ய முடியும் நான் நினைக்கிறேன்.